தேவன். அவர் உங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்க விரும்புகிறார். உங்கள் நிலைமையை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கால்கள் சேற்றில் இருந்தது போதும், உன்னை கண் மலைக்கு மேலே கொண்டு போய் இருக்கிற எல்லைகளை காண்பிக்க போகிறேன் என்று தெய்வ ஆவியானவர் விருப்பமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கீழே விழுந்தவனை மனுஷன் தூக்கிறதுக்கும் இறைவன் தூக்குறதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தேவன் தூக்கினார் என்றால் நீ அடுத்து கீழே விழணும்னு நினைத்து தூக்க மாட்டார். ஆனால் மனுஷன் உனக்கு உதவி செய்ய தூக்க கரம் கொடுத்தால் நிச்சயமாய் நீ இன்னும் விழுந்து போக வேண்டும் என்று உள்ளான இருதயத்தின் எண்ணங்கள் அவனுக்குள் ஒட்டி இருக்கும். ஆனால் தேவன் பாருங்க, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதையே நினைக்கிற ஒரு தகப்பன். அவர் உங்களுக்கு கெடுதலே நினைக்க மாட்டார். நீங்கள் அழும் பொழுது அவரும் அழுவார். வேதாகமத்தில் அதுதான் இருக்கு. சீஷர்கள் கண்ணீர் வடித்த பொழுது இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறார். சீஷர்கள் துக்கப்படும் பொழுது இயேசுவும் துக்கப்படுகிறார். நன்மையும் போது மட்டும் நம்ம கூட ஒட்டி கொள்றதுக்கு நம்ம உறவினர்கள் மாறி கிடையாதுங்க. தெய்வன் நம்ம போகிற கடுமையான பாதையிலையும் நின்று நம்மளை தேற்றி இதை மாற்றுவன் நம்பிக்கை கொடுத்து வழி நடத்துகிற ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க.